ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கடம்பர்கள் சேனல். இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வந்து அமைச்சிருக்கிறோம். இந்த சோலார் பேனலை வந்து நம்ம தோட்டத்தில் எதனால் அமைக்கிறோம் அப்படின்னா, பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழைக்காலங்களில் அல்லது காற்றடிக்கும் போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மரமெல்லாம் வந்து சாஞ்சு ஈபி லைன் மேலே விழுந்துடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈபிலேருந்து பவர் இருக்காது. மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஈபியில் வந்து லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் என்ன ஆகுனா மோட்டர் வந்து அடிக்கடி காயில் போயிடும். சில சமயங்களில் மோட்ரு ஓடாது. ஸோ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சோலார் பேனல் வந்து அமைக்கிறது தான். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, மோட்டருக்கு பக்கத்தில் நம்மளுக்கு சேஃபான இடமா பார்த்து 6 அடிக்கு குழி தோண்டி போஸ்ட் வந்து இறக்கியிருக்கோம். அந்த போஸ்ட்டுக்கு மேலே தான் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து நம்ம வந்து சோலார் பேனலை வந்து ஃபிட்டிங் பண்ண போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 பேனல் போட்டிருக்கோம். ஒவ்வொரு பேனலும் 540 வாட்ஸு. ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு 7 கிலோவாட் பக்கம் வருது. ஒவ்வொரு பேனலையும் சுற்றியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். இந்த கேப் எதுக்கு அப்படின்னா, காற்று வந்துச்சு அப்படின்னா பலமாக அடிக்கிற போது அந்த கேப்பில் வந்து காற்று போயிடும். ரொம்ப நம்ம டைட்டாக கேப் இல்லாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா சோலார் பேனலை வந்து தூக்கி வீசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பலமாக காற்று அடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைவும் வந்து சேஃபான இடத்துல வந்து வச்சுருக்கோம். அதாவது பேனலுக்கு கீழே மழையில் நனையாத மாதிரி அந்த ட்ரைவை வச்சுருக்கிறோம். இந்த சோலார் பேனலோட ஸ்ட்ரக்சரோட அந்த பேஸ் பில்லர் பார்த்தீங்கன்னா 6 அடி குழி தோண்டி இறக்கியிருக்கோம். அந்த குழி தோண்டி இறக்கியிருக்க அந்த பேஸ் பில்லரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் அமைச்சிருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உங்களுக்கு டில்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து காற்று வந்து அடிக்கிற போது காற்று திசைக்கு ஏற்ப அது லைட்டாக டில்ட் ஆகிக்கும். ரொம்ப டைட்டாகவோ ஸ்ட்ராங்காகவோ இருந்தோம் அப்படின்னா காற்றுக்கு தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் அரெஸ்ட்டும் நாங்கள் வந்து அமைச்சிருக்கிறோம். இந்த லைட்டிங் அரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் பக்கத்தில் இடி இறங்குற போது அந்த இடியை வந்து இது அரெஸ்ட் பண்ணிக்கும். ஸோ சோலார் பேனல் அமைக்கும் போது அது பக்கத்தில் லைட்டிங் அரெஸ்ட் அமைக்கிறது ரொம்ப மிக முக்கியம். இந்த 13 சோலார் பேனலையும் ஸ்ட்ரக்சரில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் மோட்டரை இறக்க ஆரம்பிச்சிட்டோம். 7 HP மோட்டரை வந்து 1.25 இன்ச் பைப் வச்சு நாங்கள் இறக்குறோம். இந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். எங்களுக்கு ஃபார்மிங்கில் வந்து நிறையா ஒர்க்கு டெய்லி இருந்துகிட்டே இருக்கிறனால கன்டினியூஸாக வீடியோ போட முடியல. இப்போ ஓரளவுக்கு நாங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம். இனி வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ சோலார் பேனல் அமைச்சு மோட்டர் இறக்கி முடிக்கிற போது சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. உடனே அந்த மோட்டரை எடுத்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். சோலார் பேனலை வச்சு மோட்டரை ரன் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளத்தை வந்து இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ப்ராப்ளம்னா, ட்ரிப் இரிகேஷனுக்கு இந்த சோலார் வந்து யூஸ் பண்ண முடியல. சில டைமிங்கில் உங்களுக்கு வந்து மேகமூட்டம் இருக்கிறதுனால ப்ரெஷர் வந்து கம்மியாகிடுது. ப்ரெஷர் கம்மியாகிற போது ட்ரிப்பில் வந்து ஈவனாக போகிறதில்ல. ஸோ இந்த சோலார் பவரை யூஸ் பண்ணி ரன் ஆகிற மோட்டரை வந்து நாங்கள் குட்டைக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக வச்சுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லேயும் இபி பவரை யூஸ் பண்ணி நம்ம ட்ரிப் இரிகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே லோ வோல்டேஜ் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சோலார் பவர்லேயே வந்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அது வந்து என்ன சொல்யூஷன், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.